எங்கெங்கெல்லாம் முஸ்லிக்கீங்கள் குறுக்கு கேள்வி கேட்டார்களோ, அவமரியாதையாக கேள்வி கேட்டார்கள் நபி அவர்களிடம், அதுக்கு பின்னால் தோண்டுகோல் யூதர்கள். அன்றிலிருந்து அண்டக்கவர் தான், அன்றிலிருந்தே திரைமறைவு தான், அன்றிலிருந்தே முகத்தை காட்ட மாட்டார்கள். ஆனால் முழு சதியும் அவர்கள் தான். அந்த தொட்டு இன்று வரைக்கும் அப்படித்தான். முகத்தை காட்ட மாட்டார்கள், ஆனால் பின்னால் அவர்கள் தான். அவர்கள் சிறுவயதிலே படித்திருக்கிறோம். சூரியனையும் சந்திரனையும், சூரியனை வலது கையிலும் சந்திரனை இடது கையில் நீங்கள் கொண்டு வந்து வைத்தாலும் இஸ்லாமிய கொள்கை பிரச்சாரத்தை, இஸ்லாத்தை, இஸ்லாமிய வாழ்க்கை நெறியை விடமாட்டேன். உன்னுடைய ஊரில் நீ பற்றி வளர்த்த உன்னுடைய அழகான பிள்ளை அல்ல, நீ சம்பாதித்த அல்லா தந்த ரிஸ்காகிய பணம் அல்ல. கனிமடே, நீ சொன்ன சுமார் மக்காவுக்கு நீ செய்கின்ற ஆட்சி அல்ல, ஹிஜாஸுக்கு நீ செய்கின்ற ஆட்சி அல்ல. முழு உலகத்திற்கும் ஒளியூட்டுகின்ற அல்லாஹ்வுடைய சூரியனை வலது கையிலும், உலகத்துக்கும் இருளிலே ஒளிச்சம் கொடுக்கின்ற சந்திரனைத்தான் கொண்டு வந்து தந்தாலும் என்னுடைய இஸ்லாத்தையோ இஸ்லாத்திய பிரச்சாரத்தையோ விட மாட்டேன். இதுதான் என்று தேவை. இதுதான் யூதர்களுக்கான முதல் ஆயுதம். முடிக்கிறேன் கண்ணியமானவர்களே. அந்த ஆயத்தை விளங்கப்படுத்தி, ஹதீஸை விளங்கப்படுத்தி, அம்ஹசிபத்தும் அல்ல எப்படி நீங்க கேட்கிறான், உங்களுக்கு என்ன நினைப்பா? இதான் நேரடி மொழி பேசு. உங்களுக்கு என்ன நினைப்பா? நான் கேட்டோம், உனக்கு என்ன நினைப்பா? உனக்கு நான் உனக்கு இதை தருவேன் நினைக்கிறியா? நீ நினைச்சியா? நான் செகண்டாவும் உண்டு அப்படி கேட்போமே. அல்ல அப்படிதான் கேட்கிறேன், உனக்கு என்ன நினைப்பா? சும்மா சொருக்கம் போறதுக்கு நினைப்பா உனக்கு? இப்படி கேட்கு நினைக்கிறியா? சும்மா சொருக்கம் போயிருந்தேன் அல்ல கேட்கிறேன். ஒரு அமலும் இல்லை, ஒன்றும் இல்லை, இஸ்லாமும் இல்லை, உனக்கு சொருக்கம் போகணுமா? அந்த சொல்ல ஜன்னா உலகத்திற்கும் வசல் உள்ளதின் கலவின் கபலிக்கும், முன்னோர்களுக்கு அந்த கஷ்டம் உங்களுக்கு வராமல் சொருக்கம் போயிருந்தா அவருக்கு ஏசியில் காற்றில் பணம் கொட்ட வேண்டும், ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும், எடுப்பாக வாழ வேண்டும், சொர்க்கம் போக வேண்டும். உனக்கு என்ன நினைப்பா? அல்ல கேட்கிறான். நினைப்பை மாற்று. என்னுடைய வார்த்தையை நல்லா உங்களுக்கு என்ன நினைப்பா?